நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு நெய்வேலியில் தான் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷராக இருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31,000லேருந்து 70,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இந்த மாதிரி டிஏ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4/6/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எல்சி ஆஃப் இந்தியன் லிமிடெட்லேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த மின்சாரத்துறையிலேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஜூனியர் ஓவர்மேன் ட்ரைனருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் 31,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த பணியிடங்கள், அதாவது இந்த ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நெய்வேலியில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 69 காலி பணியிடங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு மீனிங் ஸ்ரீதர் செலெக்ஷன் கிரேட் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா 26,000லேருந்து 1,10,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நெய்வேலியில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 102 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதே ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் யூடபிள்யூஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர் மேனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் மீனிங்கோ அல்லது மீனிங் இன்ஜினியரிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஓவர்சீஸ் மேனுக்கோட சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் ஸ்ரீதர் செலெக்ஷன் கிரேடு 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ அல்லது டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் இன்ஜினியரிங்கில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் ஸ்ரீதரோட சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மீனிங்கில் ஓவர்மேனுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஏஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் யூடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும். அண்டு ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 இயர் வரைக்கும். அண்டு மற்ற எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கான பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 31,000லேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரி வரீங்களோ அந்த கேட்டகிரி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு அதாவது பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 30 கொஷினும் அண்ட் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 70 கொஷின் இருக்கும். டோட்டலாக வந்து 100 கொஷின் இருக்கும். அந்த 100 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா
120 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கான டைமிங் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் எவ்வளோ ரிசர்வேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கீழே அப்ளிகேஷன் ஃபீஸ், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஓவர்மேனை பொறுத்த வரைக்கும் யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, என்எல்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ₹595 ஃபீஸ் இருக்கும். மற்ற கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹295 ஃபீஸ் இருக்கும். அண்டு மீனிங் ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, என்எல்சிக்கு வந்து ₹486 ஃபீஸும், மற்ற எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் ₹236 அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இதில் வந்து 14/5/2025 வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்என்சிக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 15/4/2025 4/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, மற்ற நோட்டிஃபிகேஷன் அதாவது அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் வந்து ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், அப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ கேஸ், நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான். சரிங்களா, 1 இயருக்கு ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்எல்சிலையோ அல்லது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்லையோ மின்சாரத்துறை மின் உற்பத்தியாளர் தொழிற்சாலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யாரும் மிஸ் பண்ணுறதுங்க. சரிங்களா, டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் இது பர்மனெண்ட்டான ஜாப் தான். சரிங்களா, நீங்கள் வந்து பயப்படாமல் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேஸ், தேங்க்யூ.